ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வால்யூம் மாத்திரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மெத்தடில் நான் ரெக்கார்ட் பண்ணால் வால்யூம் கம்மியாகுது. ஸோ ப்ளீஸ் இன்க்ரீஸ் த வால்யூம். சரி, இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் டாப்பிக்கில் ஓல்டு மெத்தடுக்கும் நியூ மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸான்னு கேட்டிருந்தாங்க 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா? இப்போ ரெண்டுமே சொல்கிறேன். ஓல்டு மெத்தடுங்கிறது வந்து அந்த 3 கோல்டன் ரூல்ஸ். ஓகே, அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அது என்ன அக்கௌண்ட்டில் நடக்கிறது. ஓகே, அண்ட் அது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட், அதுதான் முக்கியம். ஸோ இந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டும் இந்த அக்கௌண்ட்டும் 2 கனெக்டட். ஸோ டைப் ஆஃப் அக்கௌண்ட்டில் 3 இருக்குது. ரியல் அக்கௌண்ட், ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நோ லிமிட், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் மாறும், அதாவது ரூல்ஸ் இருக்கும். ஆனால் நார்மலாக வந்து அசட்ஸ் எல்லாம் ரியல் அக்கௌண்ட் சொல்லலாம். பர்சனல் அக்கௌண்ட்ங்கிறது நம்ம யாரோ ஒருத்தர் பார்க்க முடியுமோ அதுதான் பர்சனல் அக்கௌண்ட். அதாவது கேபிட்டல், கிரெடிட்டார்ஸ், லோன், அதே மாதிரி இந்த இடத்துல டெட்டார்ஸ். இதுதான் நார்மலாக பர்சனல் அக்கௌண்ட். ஓகேயா? நாமினல் அக்கௌண்ட் கொஞ்சம் ஈஸி, எல்லா எக்ஸ்பென்சஸ், எல்லா இன்கம். ஸோ இந்த ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வந்து அதாவது வாட் கம்ஸ் இன் யூ ஹவ் டு டெபிட் த ரிசீவர், and what goes out you have to credit. ஓகேயா? பர்சனல் அக்கௌண்ட்டில் you have to debit the receiver and credit the giver. ஓகே, நாமினல் அக்கௌண்ட்டில் எல்லா எக்ஸ்பென்சஸும் டெபிட் பண்ணும், எல்லா இன்கமும் கிரெடிட் பண்ணும். ஸோ இந்த ரூல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மிஸ்டேக்கே வராது. ஓகேயா? நான் திரும்ப குயிக்காக சொல்லிடுறேன். ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஆனால் அது ஒரு அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அக்கௌண்ட்டும் டைப் ஆஃப் அக்கௌண்ட்டும் லிங்காக இருக்குது. ஓகே, அண்ட் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரூல் இருக்குது. ரியல் அக்கௌண்ட்டுக்கு அதாவது வாட் எவர் கோஸ் அப், டெபிட் வாட் கம்ஸ் இன் ஆர் டெபிட் கோஸ் அப், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேயா? தென் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் இன்கம். ஓகே, சரி, இப்போ மாடர்ன் மெத்தடுக்கு வரலாம். மாடர்ன் மெத்தடில் அதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டும் யூ ஹவ் டு குரூப் இட் அண்டர் 4 கேட்டகரிஸ். ஓகே, அதாவது நம்ம போன ரூலில் 3 டைப்பில் மேட்ச் பண்ணோம். இப்போ 4 கேட்டகரிஸ். ஆனால் இது கொஞ்சம் ஈஸி கேட்டகரைஸ் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா இந்த ரியல், பர்சனல், நாமினலுக்கு பதிலாக அது அசட்டா, லைபிலிட்டியா, எக்ஸ்பெண்டிச்சரா, இன்கம்மா, கண்டிப்பாக அது சொல்கிறது ஈஸி தான். அது கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வரும்போது ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரூல் என்னென்னா அசட் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணும், அதுதான் ரூல். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணும். ஓகே, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட், இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட். ஸோ இதுதான் அந்த நியூ ரூல், மாடர்ன் மெத்தட். ஸோ இதில் வந்து அதே மாதிரி அக்கௌண்ட்டு கேட்டகரியும் மேட்ச் ஆகுது. ஆனால் அந்த கேட்டகரியை கொஞ்சம் நமக்கு மேப் பண்ணுறது ஈஸி, அதாவது குரூப் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களால் அசட்டா, லைபிலிட்டியா, எக்ஸ்பெண்டிச்சர், இன்கமாங்க சொல்ல முடியும். அதே ஒரு அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட்டா, பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்டாங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஓகேயா? ஸோ அசட்டாக இருந்ததுன்னா இன்க்ரீஸ் ஆனால் டெபிட், அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட், லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட், இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் மெத்தடும் போடலாம் ஆர் செகண்ட் மெத்தடும் போடலாம். ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு பழக்கமாயிடும். ஆனால் ஐ ப்ரிஃபர் நீங்கள் இந்த கோல்டன் ரூலில் கற்றுன்ட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு இது பின்னாடி யூஸ் ஆகும். மிச்சம் எல்லா நீங்கள் சாப்டர் போடுறீங்களே, வெதர் பேங்க் ரெகன்சிலேஷன், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், இல்லாட்டி பார்ட்னர்ஷிப், இல்லாட்டி கம்பெனி அக்கௌண்ட்ஸ், அதுக்கெல்லாம் கோல்டன் ரூல்ஸ் வந்து, ஏன்னா இந்த அக்கௌண்ட்டோட பேக்ரவுண்டும் இந்த டைப்பும் லிங்க் ஆகிறதுல இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? இது இந்த நியூ மெத்தடில் வந்து இட் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்லலாம், ஒரு சிம்பிள் மேப்பிங், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் பிட்வீன் ஓல்டு மெத்தட் அண்ட் நியூ மெத்தட். தேங்க்யூ.